Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 37. இந்த லெசன்ல நாம MS Word குள்ள சார்ட்னா என்ன அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பாப்போம். ஓகே. இன்சர்ட் அப்படிங்கற tab குள்ள போனீங்கன்னா இங்க ஒரு சார்ட்ன்ற ஐகான் இருக்கும். மேபி நீங்க 10th ல 11th ல 12th ல பார்த்திருப்பீங்க இந்த சார்ட்னா என்னன்றது ஓகேங்களா? இதை கிளிக் பண்றோம் அப்படினா சார்ட்கான டீடைல் ஓபன் ஆகும். அதாவது என்னோட MS Word டாக்குமெண்ட்டுக்குள்ள ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ண போறேன் அப்படினா நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு பேனல் ஓபன் ஆகும். இதுக்குள்ள என்ன மாதிரியான சார்ட்டை நாம போட போறோம் அப்படின்றது இருக்கு. இருங்க. முதல்ல சார்ட்னா என்னன்றது பாத்துறோம். வேல்யூஸா இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதிரி சார்ட்டா மாத்தணும் அப்படினா நமக்கு சார்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன் பாருங்க. வேல்யூஸ்ன்ற ஒரு இருந்தால் தான் சார்ட் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த காலம் அப்படின்ற சார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். காலம் எனக்கு என்ன மாதிரியான காலம்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வர மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு காலம் சார்ட். அதை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் எக்ஸாம்பிள் சார்ட்டை வரும். கூடவே மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கான ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். எக்ஸலை பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். MS Word முடிச்சுட்டு பவர் பாயிண்ட் முடிச்சுட்டு தான் எக்ஸல் பார்ப்போம். ஆனால் MS Wordக்குள்ளே எப்படி டைப் பண்ணுறோன்றது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த சார்ட்ன்றது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இந்த பேசிக் சார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸி. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றது இருக்கும் இல்லையா? ரைட், அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நேம்ன்றதை நாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேல்யூஸை பொறுத்து என்ன ஆகும்னா இந்த பாரு கிரியேட் ஆகும். அப்போ இந்த பாரோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது நாம் உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்து மாறும். ரைட், இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டகரி 1, 2ன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பேரை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு ராஜா அப்படின்ற ஒருத்தர், ரெண்டாவது மோகன் அப்படின்றவங்க, அப்புறம் சரண்யா, வினோத். நான் இந்த டேட்டா ஷீட்டில் மாற்ற என்ன ஆகும்னா கீழே எனக்கு என்ன ஆகும், இது சம்மந்தப்பட்ட வேல்யூஸ் மாறிக்கிட்டே வரும். ரைட், இப்போ இந்த இடத்துல சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3ன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா இங்கே தான் காமிக்கும் அது வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்ன்ற மாதிரி மாற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து தமிழ், ரெண்டாவது இங்கிலீஷ், மேக்ஸு. இப்போ எனக்கு அடிஷ்னலாக வேணும் இல்லைங்களா, அதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஐக்கான் என்ன சொல்லுது அப்படின்னா டேட்டா ரேஞ்சு இது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டா ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. டேட்டா ரேஞ்சை இது வரைக்கும் ஓகேங்களா. அப்போ எனக்கு ஏற்கனவே 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு 4, 5 2 வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றதால ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸு, சயின்ஸு, இங்கே SS அப்படின்றத கொடுத்துட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இங்கே நமக்கு 5 பார் கிரியேட் ஆகிடுச்சு. பட் நான் இங்கே வேல்யூஸ் கொடுக்காததால் நமக்கு என்ன ஆகுதுன்னா பார் இங்கே தெரியல. நான் இப்போ மார்க்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் மார்க்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ராஜா அப்படின்ற ஒரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்போ எல்லாருக்குமே வேல்யூஸை கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பார்க்குற சார்ட் எனக்கு என்ன ஆகுது, ஈஸியாக புரிஞ்சிடும் யார் யார் எது அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இவர் பாருங்கள் ஒரு சப்ஜெக்டில் எப்படி இருக்குது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கார், இன்னொரு சப்ஜெக்டில். அப்போ எந்த சப்ஜெக்ட்ன்றது கீழே நாம் பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா, கீழே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ். அப்போது இந்தந்த கலர்னால் இந்தந்த மார்க் அப்படின்றத நம்ம உள்ளே அங்கே என்ட்ரி கொடுத்ததால நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே நமக்கு இந்த மாதிரி தெரியுது. இதுதாங்க பேசிக்காக ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட்.
இந்த சார்ட்டுக்கு முக்கியமாக இந்த மாதிரி டேட்டா ஷீட் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வரணும், ஒய் ஆக்சிஸில் என்ன வரணும் அப்படின்றது நம்ம கொடுத்தா தான் இதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், நாம் கொடுக்கக்கூடிய சார்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ரைட், இது மாதிரி பேசிக்காக சார்ட்டு கிரியேட் பண்ணிட்டாலுமே கூட டிசைன் அப்படின்ற ஒரு விஷயம், ஃபார்மேட்ன்ற விஷயம் உங்களுக்கு புரியணும். டிசைன் அப்படின்னா இந்த சார்ட்டோட டிசைன் சம்மந்தப்பட்டதை நீங்கள் மாற்றணுன்னா இதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸ் மூலமாக மாற்றிக்கலாம். ஃபார்மேட் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்களை மாற்றணுன்னா இதுக்குள்ளே நாம் மாற்றிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். டிசைனுக்குள்ளே போகிறேன், ஆட் சார்ட் எலிமெண்ட்டுன்றது கொடுக்குறேன். அப்போது ஆக்சிஸில் வேணுமா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாச்சும் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், அதில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி ஹரிசாண்டலில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ப்ரைமரி வெர்டிக்கலில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆக்சிஸோட டைட்டில் கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா, இந்த ஆக்சிஸ் டைட்டில் என்ன பண்ணுறேன் நான் இங்கே 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் ஏதோ சம்திங், இந்த இடத்துல மார்க்ஸ்ன்றதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஒரு சார்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி வேணும், ஏன்னா இங்கே மார்க்ஸ்ன்னு போட்டால் தான் என்ன ஆகும், மார்க்ஸ் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கலர், எனக்கு இந்த மாதிரி வேண்டான்னா கூட உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் டிஃப்ரென்ஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் டிஃப்ரென்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ட்டோட ஸ்டைல் என்ன மாதிரி வேணும். இப்போ இது பாருங்கள், ஒவ்வொரு மார்க்காக இண்டிவிஜுவலாக காமிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டைல்ஸுக்கும் மாற்றிக்கலாம். மேபி இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, இது கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது பாருங்கள், அப்போ என்ன ஆகுது, பார்த்த உடனே நமக்கு ஈஸியாக புரியுது. இந்த இடத்துல வந்து 10th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஷீட், இதெல்லாம் வந்து இப்போதைக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பேசிக்காக மட்டும் கற்றுக்குங்க. எம்எஸ் எக்ஸல் பார்க்கும்போது அந்த டேட்டா ஷீட்குள்ளே என்னென்ன இருக்குன்றது கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சேஞ்ச் சார்ட் டைப், இந்த சார்ட்டுக்குள்ளே நான் என்னென்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் கொடுத்தனோ அது எல்லாத்தையும் வச்சு எனக்கு வேறு ஒரு சார்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னா சேஞ்ச் சார்ட் டைப். சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி இருக்கிற டேட்டா ஷீட்டை நான் என்ன பண்ணுறேன்னா பார் சார்ட்டாக மாற்றுறேன். அப்போ இந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன், எல்லா வேல்யூஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பார் சார்ட்டாக மாறிடும். இல்லைன்னா கூட பை சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யார் யார் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். பட் இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சார்ட் நமக்கு கரெக்டாக வராது. இது எப்போ தேவைப்படும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இன்சர்ட் போகிற சார்ட்டு சேம் இதே பை சார்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ஷீட் ஓப்பன் ஆகுது. இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லைனா சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை ஒரு ஏரியாவில் இருக்கிற மக்களை பற்றின விஷயமோ எடுக்கிறதா இருந்தால் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் இது வந்து சேல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸை நான் காமிக்க விரும்புகிறேன், அப்போ ஒரு 4 குவார்ட்டரு, அந்த 4 குவார்ட்டருக்கான சேல்ஸை காமிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அது புரியுன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது. செகண்ட் குவார்ட்டரில் என்னன்னு தெரில பயங்கரமான சேல்ஸு ஒரு 800 வரைக்கும் சேல்ஸ் ஆகிடுது. 4வது குவார்ட்டரில் அப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரு 400 ஆகுது. 5th குவார்ட்டரில் அது ஜஸ்ட் ஒரு 50 தான் சேல்ஸ் காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நாம் என்ன பண்ணலாம், இதை வச்சே புரிஞ்சிக்கலாம். அப்போது ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ சேல், அப்போ எங்கே சேல்ஸ் அதிகமாக இருக்குது, செகண்ட் குவார்ட்டரில் சேல் அதிகம். இந்த கலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த கலர் என்ன அர்த்தம், செகண்ட் குவார்ட்டர்னு அர்த்தம். ப்ளூ கலர் ஃபஸ்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் இது, ஃபோர்த் குவார்ட்டர் இது. அப்போ பார்த்தோன்னே என்ன சொல்லலாம், இந்த கலர் எந்த குவார்ட்டரில் வருதுன்னா 4th குவார்ட்டர். ஏன் 4th குவார்ட்டரில் மட்டும் சேல்ஸ் கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி லெவலில் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. அப்போது என்னென்ன மாதிரியான வேல்யூஸ்க்கு என்னென்ன மாதிரியான சார்ட் யூஸ் பண்ணால் அது ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ நம்ம அந்த சார்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஒரே சார்ட்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணவும்
முடியாது. அதே மாதிரி XYன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட், ஏரியா சார்ட்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு ஏரியா சார்ட்டை கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்போ சீரிஸ் 1 சீரிஸ் 2ன்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஏரியா சார்ட் கிரியேட் ஆகும். அவ்வளோதாங்க. பெரும்பாலுமே நம்ம இந்த மாதிரியான சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த XY சார்ட் ஸ்டாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்குள்ளே தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்டாக்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து அந்த எக்ஸல் ஷீட் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நாளோட ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, எது ஆவரேஜ் போயிருக்கு அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? அந்த சென்செக்ஸோட வெப்சைட்லேருந்து எடுத்து இதில் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நாம் அப்படியும் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கிற ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மார்க்ஸ் மட்டும் கூட என்ன பண்ணுங்கள் போட்டு எப்படி அதை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அந்த சார்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறோம், அதோட டிசைன்ஸ் எப்படியெல்லாம் மாற்றுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த டிசைன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே கூட கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த ஃபார்மேட்குள்ளே போனோம்னா இங்கே நிறைய இருக்கும். ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஷேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த வேர்ட் ஆர்ட்டுக்கான ஸ்டைலு, பொசிஷன், ராப் டெக்ஸ்ட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த சார்ட்டுக்குள்ளே எப்படி அதெல்லாம் வேலை செய்யுதுன்றதையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த லெசனில் வேறு ஒரு கான்செப்டோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.